வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட உள்ள அதிகாரிகள் அனுரவின் அடுத்த அதிரடி. அரசியலுக்கு விடை கொடுக்க முன்னாள் பெரும்பான்மை எம்பிக்கள் சிலர் திட்டம். இலங்கையை விட்டு தப்பியோட தயாராகும் அரசு அதிகாரி. பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகியவர்களை மீண்டும் இணையுமாறு அழைப்பு. இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறவினர்களை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்த ஒரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது. அதன் காரணமாக போதிய தகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் 14 நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க முன்னாள் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தீர்மானித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்திக்கான வெற்றி வாய்ப்பு தமது மாவட்டத்தில் அதிகம் என்பதால் போட்டியிட்டாலும் தோல்வி ஏற்படும் என கருதும் சில பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களே தேர்தலிலிருந்து ஒதுங்குவதற்கு முடிவெடுத்துள்ளனர் என அறிய முடிகின்றது. இதேவேளை தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுத்த முயற்சியும் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க பக்கம் நின்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சஜித் அணியும் கதவடைப்பு செய்துள்ளதால் ஒரு சில அரசியல்வாதிகளின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. அதுவரை திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக திணைக்கள உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் காரணங்களுக்காக சட்டத்திற்கு முரணாக மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அதிகாரியே நாட்டை விட்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். புதிய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் அவர் தொடர்பான பல மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்து ஏற்கனவே கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கலால் சட்டத்திற்கு முரணாக மதுபான உரிமம் வழங்குவது தொடர்பாக மதுக்கடை உரிமையாளர்களால் உயர் நீதிமன்றத்தில் மதுவரி திணைக்களத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த அதிகாரி தனது விருப்பத்திற்கேற்ப வரம்பெற்ற மதுபான உரிமங்களை வழங்க லஞ்சம் பெற்றுள்ளதாக மதுவரி திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர்கள் மோசடி மூலம் அரசாங்கத்திற்கு வரிப்பணம் நஷ்டம் ஏற்பட்டமை தொடர்பில் எதிர்வரும் விசாரணைகளிலிருந்து தப்பிக்கவே இவ்வாறு நாட்டை விட்டு செல்ல தயாராகி வருவதாக மதுவரி திணைக்கள தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்ட மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளை மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இணையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ இந்த அழைப்பினை விடுத்துள்ளார். அடுத்த பொது தேர்தலுக்காக கட்சி மறுசீரமைக்கப்படும் என்றும் திறமையான இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றுவோம் எனவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அரசாட்சியை நிறுவியே தீருவோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளக மாற்றங்களை செய்து கொண்டதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் கூட்டணியாக கலந்துரையாடுவோம். நாங்கள் தனி கட்சி, தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையில் இம்முறை மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, தென் மாகாணங்களில் எங்களின் ஆதரவாளர்கள் வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எங்கள் மக்கள் எங்களின் நிலைப்பாட்டை ஏற்று நடந்திருக்கின்றார்கள். அது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் தெரியும். எங்கிருந்தாலும் நாங்கள் நிலைத்திருப்போம் என்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றோம். தொடர்ந்தும் அங்கம் வகிக்கும் விருப்பத்துடனேயே இருக்கின்றோம். அதற்கான அடிப்படையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மின் கட்டணத்தை குறைப்பது தொடர்பான ஆய்வறிக்கை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக் சியம்பலாபிட்டிய இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய சூழ்நிலையில் மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் கிடைக்கும் வகையில் மின்சார கட்டணத்தை குறைப்பதே புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பதவி காலம் நிறைவடைந்துள்ளதால் புதிய நாடாளுமன்ற அமர்வின் பின்னரே ஆணைக்குழுவிற்கான புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். புதிய ஜனாதிபதியின் பதவியேற்றதன் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொது தேர்தலின் பின்னரே மீண்டும் நாடாளுமன்ற அமர்வு நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டிய முழு இழப்பீட்டுத் தொகையையும் வழங்க தவறியதற்காக முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக உயர் நீதிமன்றம் இன்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இதன்படி பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய, நீதியரசர் முர்து பெர்னாண்டோ, நீதியரசர் எஸ் துரைராஜா, நீதியரசர் AHMD நவாஸ், நீதியரசர் சிரான் குணரத்ன, நீதியரசர் குமுதினி விக்ரமசிங்க மற்றும் நீதியரசர் அச்சல வெங்கப்புலி ஆகியோர் நிலந்த ஜெயவர்தனவை எதிர்வரும் அக்டோபர் 7 நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் அனுப்பியுள்ளனர். சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் பிரதிவாதிகள் நட்டஈடு அலுவலகத்திற்கு செலுத்திய கொடுப்பனவுகளின் விவரங்கள் மற்றும் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். விபத்து இடம்பெற்று 2 வருடங்களின் பின்னர் தான் பயன்படுத்திய சொகுசு வாகனத்திற்கான நட்டஈட்டை அண்மையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் செலுத்தியுள்ளார். இது தொடர்பில் விளக்கம் அளித்த மேல் மாகாண சபையின் செயலாளர் தம்மிக கே விஜயசிங்க, மேல் மாகாண சபைக்கு சொந்தமான சொகுசு வாகனத்தை பயன்படுத்திய போது விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஹான் பிரதீப் பிதான கடந்த 24 மாகாண சபைக்கு 53.38 லட்சம் ரூபாவை செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஹான் பிரதீப் பிதான கம்பஹா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக இருந்தபோது அவரது பாவனைக்காக இந்த வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண சபையின் முன்னாள் சுகாதார அமைச்சர் பயன்படுத்திய சொகுசு காரை இவ்வாறு சஹான் பிரதீப் பிதானவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பெறப்பட்ட இந்த அதிசொகுசு கார் 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்ரமுல்லை பிளவத்தை இசுருபாயவிற்கு அருகில் விபத்துக்குள்ளாகியதுடன் அந்த வாகனத்திற்காக சுமார் 13 மில்லியன் ரூபாய் காப்புறுதி பலன்களாக பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அந்த வாகனத்தை திருத்துவதற்கு தேவையான எஞ்சிய பணத்தை மேல் மாகாண சபையை வழங்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஹான் பிரதீப் பிதான கோரிய போதிலும் எஞ்சிய பணத்தை மேல் மாகாண சபை செலுத்த மறுத்ததாக செயலாளர் தம்மிக கே விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கிளப் பசந்தவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 13 சந்தேக நபர்களை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 11 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் பலத்த பாதுகாப்புடன் கடுவலை நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரான அமல் சில்வாவும் உள்ளடங்கியுள்ளார். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் 2 மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அமல் சில்வாவின் வீட்டில் தங்க வைக்குமாறு துபாயிலிருந்து பணிப்புரைகள் கிடைத்ததாக சந்தேக நபர்கள் வாக்குமூலம் வழங்கியிருந்தனர். இதன்படி மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அமல் சில்வா மேல் மாகாண குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் ஜூட் என்ற ஒருவர் தன்னை அழைத்து 2 பேரை அனுப்புவதாக கஞ்சிப்பானை இம்ரான் கூறியதாக தெரிவித்திருந்தார். கடந்த ஜூலை மாதம் 8 அத்துருகிரிய பிரதேசத்தில் உள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவின் போது இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் கிளப் பசந்த உட்பட 2 உயிரிழந்துள்ளதுடன் பிரபல பாடகியான கே சுஜீவா உட்பட 4 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.